அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் எந்தெந்த பொருள் எந்த இடத்தில் இருந்தால் யோகத்தை தரும் என்பதை இப்பதிவில் காணலாம். பொதுவாக வடகிழக்கு பகுதி என்பது ஈசானிய மூலை என்று அழைக்கிறோம். இந்த மூலையில் சாமி சிலைகள் அல்லது படங்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும். நாம் கும்பிடும்போது கிழக்கு நோக்கி அமர வேண்டும். இன்னொரு திசை தென்கிழக்கு திசை அக்னி மூலை என்று அழைக்கிறோம். சமையல் மேடை கிழக்கில் இருக்க வேண்டும். சமைப்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமைப்பது குடும்ப ஆரோக்கியத்திற்கு நல்லது. 3வது படுக்கை அறை, மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்கிறோம். இது தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் இருக்க வேண்டும். இது குடும்பத் தலைவருக்கு நிலைத்தன்மையையும் நிம்மதியையும் தரும். படுக்கும்போது தலை தெற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்குமாறு படுக்க வேண்டும். வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது. பணப்பெட்டி வைக்கும் பீரோவை வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். அமைப்பு பீரோவின் கதவு வடக்கு நோக்கி திறக்குமாறு இருப்பது செல்வத்தையும் ஈர்க்கும். வடக்கு குபேரனின் திசை என்பதால் வடக்கு நோக்கி நம்ம வைக்கணும். அதே போல மின்னணு சாதனங்கள் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் போன்ற வெப்பத்தை வெளியிடும் பொருட்கள் வீட்டின் தென்கிழக்கு அல்லது தெற்கு திசையில் இருப்பது நல்லது. பொருட்கள் இருக்கக்கூடாத இடங்கள், முக்கிய கதவு மற்றும் வாசல். தவிர்க்க வேண்டியவை: வாசலுக்கு நேரே செருப்பு ஸ்டாண்ட், குப்பை தொட்டி அல்லது உடைந்த பொருட்கள் இருக்கக்கூடாது. இது லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள் வருவதை தடுக்கும். நிலை கண்ணாடி: வாசலை திறந்தவுடன் நேரே தெரியும்படி கண்ணாடி வைக்கக்கூடாது. இது வீட்டிற்குள் வரும் நல்ல ஆற்றலை அப்படியே பிரதிபலித்து வெளியே அனுப்பிவிடும். அதனால கண்ணாடி என்பது வடக்கு மூலை அல்லது கிழக்கு மூலையில் தான் இருக்க வேண்டும். அதே போல வடக்கு மூலை அல்லது கிழக்கு மூலையில் தான் கடிகாரமும் இருக்க வேண்டும். படுக்கைக்கு நேராக கண்ணாடி இருக்கக்கூடாது. தூங்கி எழும்போது நம்முடைய பிம்பம் கண்ணாடியில் தெரிவது உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தும். கட்டிலுக்கு அடியில் இரும்பு பொருட்கள், பழைய சாமான்கள், செருப்புகள் போன்ற தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது. இது நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும். பூஜை அறை: சமையலறைக்குள்ளே, கழிவறைக்கு அருகிலோ அல்லது படுக்கை அறையிலோ பூஜை அறை அமைக்கக்கூடாது. மறைந்த முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் சேர்த்து வைக்கக்கூடாது. அவர்களை தனியாக தெற்கு அல்லது மேற்கு சுவரில் மாட்டலாம். தவிர்க்க வேண்டிய பொருட்கள்: ஓடாத கடிகாரம், உடைந்த கண்ணாடிகள், விரிசல் விழுந்த பாத்திரங்கள், பழுதடைந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது. இவை வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். தண்ணீர் தொட்டி குழாய்கள்: வடகிழக்கு திசையில் செப்டிக் டேங்க் அல்லது கழிவறை வரக்கூடாது. வீட்டில் எந்த குழாயிலும் தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. தண்ணீர் வீணாவது போல் செல்வமும் வீணாகும் என்பது வாஸ்து விதி. வீட்டில் எப்பொழுதும் போதிய வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பழைய பொருட்களை அவ்வப்போது அப்புறப்படுத்துவது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கச் செய்யும் எளிய வழிமுறையாகும். அதே போல வீட்டில் அடிக்கடி சண்டை போடுவதோ கூச்சலிடுவதோ எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும். வீட்டில் இருக்கும் பொழுது தலைமுடியை விரித்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா வாஸ்துப்படி வீட்டில் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே இருக்கக்கூடாது என்பது இன்னும் நிறைய இருக்கு.
உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக சொல்றேன். அதேபோல எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து